This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கூலி 1000 கோடியை அடிக்கும். சன் பிக்சர்ஸ் போட்ட கணக்கு. ஆனால் லொகேஷன் கணக்கு என்ன? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. இப்படம் ஆகஸ்ட் 14 திரைக்கு வர உள்ளது. சுமார் 350 கோடி ரூபாய் செலவில் இப்படம் தயாராகி வருகிறது. ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபபேந்திரா, அமீர் கான், ஸ்ருதி ஹாசன் ஆகியோர் படத்தில் நடித்துள்ளனர். இப்படத்தில் 3/4 பாகம் பட்ஜெட் நடிகர்களின் சம்பளத்திற்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் ரஜினிகாந்த் 150 கோடி, நாகார்ஜுனா 20 கோடி, அமீர் கானுக்கு 25 கோடி தயாரிப்பு நிறுவனம் கொடுத்து இருப்பதாக கூறப்படுகிறது. லோகேஷ் கனகராஜ் 8 ஆண்டுகளுக்கு முன்பு மாநகரம் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர். அதன் பிறகு கார்த்திக் நடித்த கைதி திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்தது. இந்த படத்தின் மூலம் லோகேஷின் பெயர் இந்திய திரையுலகில் பிரபலமானது. இதன் பின் மாஸ்டர், விக்ரம் மற்றும் லியோ திரைப்படங்களின் மூலம் வெற்றியை ருசித்தார். தொடர்ந்து தோல்விகளால் துவண்டு போயிருந்த கமலஹாசனுக்கு விக்ரம் படம் மூலம் பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்தவர் லோகேஷ் கனகராஜ் தான். மேலும் தன்னுடைய திரைப்படங்களில் கதைகளுக்கு இணைப்பு கொடுத்து சினிமாட்டி யூனிவர்ஸ் உருவாக்கி வரும் அவர் கைதி 2 படம், ரோலக்ஸ் படத்தையும் இயக்கியுள்ளார். ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன் வேலையை லோகேஷ் இப்பொழுதே தொடங்கிவிட்டார். தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் யூடியூப் சேனலுக்கு அவர் அளித்த பேட்டியில் ரஜினிகாந்த் மற்றும் அவரின் சம்பளம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், ரஜினிகாந்த் சார், சம்பளம் பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் இந்த படத்திற்கு என்னுடைய சம்பளம் 50 கோடி என்பது உண்மைதான். அதற்கு நான் வரி செலுத்துகிறேன். நான் இதற்கு முன்பு இயக்கிய லியோ திரைப்படம் 600 கோடி ரூபாய் வசூல் செய்தது. அதனால் என்னுடைய சம்பளம் 2 மடங்கு உயர்ந்துவிட்டது. இது என் உழைப்பிற்கு கிடைத்த பரிசு. எதுவும் எளிதாக கிடைக்காது என்றார். தொடர்ந்து கூலி படம் குறித்து பேசிய லோகேஷ், சன் பிக்சர் இப்படத்தை தயாரித்து வருகிறது. படத்தின் போஸ்ட் ப்ரமோஷன் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. படம் வெளியானதும் முதல் 3 ஷோ பார்ப்பேன். அதன் பிறகு பள்ளி நண்பர்களுடன் 1 வாரம் தலைமறைவாகி விடுவேன். படத்தில் வரவேற்பு, விமர்சனம், பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். 1 வாரம் கழித்து திரும்பி வந்து விடுவேன். என்னுடைய முந்தைய திரைப்படங்களின் போதும் நான் இதைதான் செய்தேன். கூலி திரைப்படம் வெளியாகும் போது இதைதான் செய்வேன் என்றார். 1000 கோடி வசூலா? அதுபோல படம் 1000 கோடி வசூலிக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த இவர், அதனை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. மக்கள் 150 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்க வருகிறார்கள். அதற்கு ஏற்றபடி பணம் நிச்சயமாக இருக்கும். நல்ல படம் வசூலை பெற்றால் நானும் என் படக்குழுவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம் என்றார். அதேபோல சன் பிக்சர்ஸ் 1000 கோடிக்கு மேல் வசூலை அல்ல, வேறு கணக்கை போட்டுள்ளது. அதாவது கூலி படத்தில் OTT உரிமை 70 கோடியை தாண்டி விற்றது.
மேலும் டிஜிட்டல் உரிமையை சன் பிக்சர்ஸ் தயாரிப்பதில் சன் நெட்வொர்க் பெற்றுள்ளது. இந்த சூழலில் 1000 கோடி கலெக்ஷன் அல்ல திட்டம் போடப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.